எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த ஜென்ரல் சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் எதுக்காக இது கொடுத்துருக்குறோம்னா, நீங்கள் 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, 1ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, 5ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தமிழில் சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், பயப்படவே வேண்டாம். ஏன்னா இதுக்கு இப்படி தான் சொல்லப்படுகிறது என்று நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். போய் ஓய்வு எடுத்துக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. கோ அண்ட் டேக் ரெஸ்ட். கோ அண்ட் டேக் ரெஸ்ட். 81. கோ அண்ட் டேக் ரெஸ்ட். பாருங்கள், எழுதி வச்சுக்கிடுங்க. கோ அண்ட் டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். நீங்கள் எழுதிய பழகலாம். கோ அண்ட் டேக் ரெஸ்ட். போய் ஓய்வு எடுத்துக்கோ. கோ அண்ட் டேக் ரெஸ்ட். குட் பாய், see you again. மீண்டும் சந்திப்போம். குட் பாய், மீண்டும் சந்திப்போம். குட் பாய், மீண்டும் சந்திப்போம். அது அப்படியே சொல்லி பழகுங்க. கொஞ்சம் தள்ளி எழுதணும். 82. 82. குட் பாய், see you again. குட் பாய் எழுதி வச்சுக்கிடுங்க. குட் பாய், see you again. see you again. இதனுடைய உச்சரிப்பு பாருங்கள். அகெயின். see you again. குட் பாய், see you again. குட் பாய், மீண்டும் சந்திப்போம் என்று சொல்ல வேண்டி இருந்தால் தைரியமாக நீங்கள் என்றைக்கே யூஸ் பண்ணலாம். குட் பாய், see you again. மீண்டும் சந்திப்போம். நான் அங்கே போகிறேன். நான் அங்கே போகிறேன். அங்கே யார் போகிறா? நான் அங்கே போகிறேன். ஐ ஆம் கோயிங் தேர். 83. ஐ ஆம் I beg your pardon. I am going there. Going there. T-H-E-R-E. There. I am going there. I am going there. நான் அங்கே போகிறேன். Are you coming? நீ வரியா? நான் அங்கே போகிறேன். I am going there. I am going there. I am going there. Are you coming? நீ வாரியா? நீங்கள் வாரீங்களா கேட்கணும். நீங்கள் வாரீங்களா? Are you coming? Are you கம்மிங்? COMING. அவ்வளோதான். நீ வாரியான்னு கேட்கணும். யார்கிட்டையாவது ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் நண்பர்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ்கிட்ட, உங்கள் அப்பா, நான் போகிறேன். ஐ ஆம் கோயிங் தேர். நான் அங்கே போகிறேன். ஆர் யூ கம்மிங்? ஆர் யூ கம்மிங்? ஆர் யூ கம்மிங்? ஆர் யூ கம்மிங்? ஐ ஆம் கோயிங் தேர். நான் அங்கே போகிறேன். ஆர் யூ கம்மிங்? ஏன் கூட வாரியா? ஆர் யூ கம்மிங் வித் மீ? இதை சேர்த்துக்கிடுங்க. வித் மீ. ஆர் யூ கம்மிங் வித் மீ? இங்கே கொண்டு வந்துடணும். ஆர் யூ கம்மிங் வித் மீ? என் கூட வரையா? என் கூட வரீங்களா? அப்போ இதே சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கிராமர் தனியாக படிக்க வேண்டாம். இது எப்படி உண்டாச்சு, ஆர் ஏன் இங்கே வந்தது, யூ ஏன் வேண்டாம். இதை நீங்கள் சொல்லணும். என் கூட வரீங்களா? ஆர் யூ கம்மிங் வித் மீ? ஆர் யூ கம்மிங் வித் மீ? நான் தான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் சொல்லிவிடுறேன். ஆர் யூ கம்மிங் வித் மீ? ஆர் யூ கம்மிங் வித் மீ? ஐ ஆம் கோயிங் தேர். நான் இங்கே போகிறேன். நீங்கள் என் கூட வரீங்களா? ஆர் யூ கம்மிங் வித் மீ? எனக்கு சில துணிகள் வாங்க விரும்புகிறேன். கொஞ்சம் துணி எடுக்கணும். தச்ச துணி. ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் சம் க்ளோத்ஸ். 85. ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் சம் க்ளோத்ஸ். ஐ வாண்ட் டு, WANT. ஐ வாண்ட் டு பாய் போடலாம், பர்ச்சேஸ் போடலாம், ரெண்டும். BUY. பாய் அல்லது பர்ச்சேஸ். பர்ச்சேஸ். ஐ வாண்ட் டு பை சம் க்ளோத்ஸ். SOME. சம் க்ளோத்ஸ். CLOTHES. க்ளோத்ஸ். இதை எஸ் போட்டிங்கன்னா தச்ச துணின்னு. கிளாத் சொன்னால் தைக்காத துணி, அது கிளாத். CLOTHES. க்ளோத்ஸ். க்ளோத்ஸ். ஐ வாண்ட் டு பை சம் க்ளோத்ஸ். சில துணிமணிகள் வாங்கணும். ஐ வாண்ட் டு பை சம் க்ளோத்ஸ். ஐ வாண்ட் டு பர்ச்சேஸ் சம் க்ளோத்ஸ். நான் கொஞ்சம் துணிமணி வாங்கணும். கவுண்ட் த மணி. பணத்தை எண்ணு. பணத்தை எண்ணிக்கொள்ளுங்கள். கவுண்ட் த மணி. கவுண்ட் த மணி. 86. கவுண்ட். COUNT. கவுண்ட் த மணி. MONEY. கவுண்ட் த மணி. கவுண்ட் த அமௌண்ட். அமௌண்ட்டை எண்ணுப்பா, எண்ணிக்கோ. கவுண்ட் த மணி. கவுண்ட் த மணி. ரைட். மீதி பணம் தாங்க. எடுத்துகிட்டு மீதி தாங்க. கிவ் மீ த பேலன்ஸ். Give me the balance. Give me
give me the balance. BALANCE. Give me the balance. Give me the balance. Give me the balance. Give me the balance. Count the money. பணத்தை எண்ணிக்கோ. மிச்சம் பணத்தா. Give me the balance. 88. Give me the balance. மீதி பணத்தை தா. எனக்கு இது வேண்டாம். எனக்கு இது வேண்டாம். எனக்கு இது வேண்டாம். I don't want this. I don't. அவ்வளோ ஸ்பீடாக ஒன்றும் சொல்லலைண்ணா. I don't want. WANT. Want this. தட் போட்டிங்கன்னா அது எனக்கு அது வேண்டாம்னா I don't want that. இது எனக்கு இது வேண்டாம். I don't want this. I don't want this. இதை முதல்ல நீங்கள் வாசிங்க. I don't want this எப்படி சொல்லணும்னு சந்தேகம் இருக்குது. இப்போ தைரியமாக I don't want that. I don't want this. இது எனக்கு வேண்டாம். அதுனா தட். I don't want that. I don't want that. I don't want this. I don't want this. I don't want this. I don't want this. இதுக்கு வேறு எந்த கிராமரும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இதை சொல்லணும். இது எனக்கு வேண்டாம். I don't want this. I don't want this. I don't want this. ஸ்பீடாக சொல்லி பழகிட்டேன். I don't want this. 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 89. இதே வேறு கிராமர் படித்து தான் பேசணுன்னு தேவையில்லை. ப்ராக்டிக்கலாக பேசலாம். எனக்கு வேறு ரகம் காட்டுங்க. இப்போ கடைக்கு போயிட்டீங்க, துணி எடுத்து போடுறாங்க. இது வேண்டாம், எனக்கு வேறு வெரைட்டி காணிப்பா. ஷோ மீ another variety. ஷோ மீ another variety. ஷோ மீ SHOW. ஷோ மீ காண்பி. ஷோனா காணிபி. மீனா எனக்கு. ஷோ மீ another variety. another ANOTHER. another variety. 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 checking spelling. VARIETY. variety. Show me another variety. Show me another variety. Show me another variety. 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 Show me another variety. I don't want this. இது எனக்கு வேண்டாம். Show me another variety. Show me another variety. Show me something else. வேறு ஏதாவது காணி. Show me something else. Not so costly. எவ்வளோ காஸ்ட்லி வேண்டாம். எவ்வளோ விலைக்கு உண்ணது வேண்டாம்ப்பா. Not so costly. எவ்வளோ காஸ்ட்லி வேண்டாம். Not so costly. எவ்வளோ காஸ்ட்லி. நாட் அது மீனிங் என்னென்னா இவ்வளோ காஸ்ட்லி இல்லைன்னு சொல்கிறது. இவ்வளோ காஸ்ட்லி வேண்டாம்னு. நாட் ஸோ காஸ்ட்லி. நாட் ஸோ காஸ்ட்லி. COSTLY. இப்போ உங்களுக்கு அந்த வேர்டும் தெரியுது, உச்சரிப்பும் தெரியுது, ஸ்பெல்லிங்கும் தெரியுது. நாட் ஸோ காஸ்ட்லி. ஐ வாண்ட் சம்திங் சீப்பர். அதோட கொஞ்சம் சீப்பாக இருந்தால் நல்லது. நாட் ஸோ காஸ்ட்லி. கோ அண்ட் டேக் ரெஸ்ட். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. குட் பை. சி யூ அகெயின். மீண்டும் சந்திப்போம். ஐ ஆம் கோவிங் தேர். நான் இங்கே போகிறேன். ஆர் யூ கம்மிங் வித் மீ? என் கூட நீ வரியா? என் கூட நீங்கள் வாரீங்களா? ஐ வாண்ட் டு பை சம் க்ளோத்ஸ். கொஞ்சம் துணிமணி பர்ச்சேஸ் பண்ணணும். கவுண்ட் த மணி. பணத்தை எண்ணிக்கோ. கிவ் மீ த பேலன்ஸ். மிச்சம் தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இது வேண்டாம் எனக்கு. ஷோ மீ சம் another variety. ஷோ மீ another variety. ஷோ மீ another. 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 ஷோ மீ another variety. ஷோ மீ another variety. ஷோ மீ another variety. நாட் ஸோ காஸ்ட்லி. இவ்வளோ காஸ்ட்லி வேண்டாம்ப்பா, கொஞ்சம் சீப்பராக பாரு. 91. ரைட். ஸோ சாப்பிடுவோமே, வாங்க நாம் சாப்பிடுவோம். பேசிகிட்டே இருக்கோம், வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லணும். உடனே நீங்கள் வந்துடாதீங்க. நீங்கள் பார்த்து படிங்க. நீங்கள் கம் லெட் அஸ் ஹேவ் அவர் ஃபுட். கம் லெட் அஸ் ஹேவ் அவர் ஃபுட். வாங்க. கம் லெட்ஸ் LETS. லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபுட். ஹேவ் அவர் ஃபுட். இடம் விட்டுறோமே. அவர் ஃபுட். அடுத்த லைனுக்கு கம் லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபுட். சாப்பிடுவோமே. கம் லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபுட். சாப்பிடுவோமே. பேசிகிட்டே இருக்கோம், வாங்க வாங்க சாப்பிடும். கம் லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபுட். போய் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோமே. கூப்பிடுறது இருந்தால் அது கம் லெட்ஸ் ஹேவ் அவர் ஃபுட். போய் சாப்பிடுவோமே, வாங்களேன். ப்ளீஸ் கிவ் மீ த மெனு. ஹோட்டலில் போகிறோம், மெனு உச்சரிப்பு பாருங்கள். எனக்கு உணவு பட்டியலை கொடுங்க. அப்படி யாரும் உணவு பட்டியலை கொடுங்கன்னு தமிழில் சொல்கிறேன். மெனு தாங்க. உச்சரிப்பு மெனு. MENU. கிவ் மீ த மெனு.
give me the menu, give me the menu, MENU. உச்சரிப்பு எப்படி? மெனு கிடையாது, மெனு. எப்படி சொல்லணும்? மெனு. give me the menu. அந்த மெனு எடுப்பா. give me the menu, give me the menu. மெனு எடுங்க. அதை கொஞ்சம் சொல்கிறது, ப்ளீஸ் give me the menu, give me the menu please, give me the menu please, give me the menu please. காலை உணவு தயார் செய். வீட்டில் சொல்கிறீங்க காலை உணவு தயார் செய். get the breakfast ready, get the breakfast ready. காலை உணவு தயார் செய். get the breakfast, get the breakfast, BREAK, breakfast. உச்சரிப்பு breakfast. இது breakfast எழுதியிருக்கும். breakfast, get the breakfast ready, READY. என்னுடைய பின்னாலே வரக்கூடிய சீடிகளில் இது மீனிங் சொல்லியிருக்கேன். இந்த breakfast சொல்லக்கூடிய வார்த்தை இங்கிலீஷ்காரன் எப்படி கண்டுபிடிச்சானா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, சப்பா நைட்டில் வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி உள்ள தள்ளுறதில்லை. ரொம்ப லைட்டாக 2 slices ஆஃப் பிரெட் வித் அன் ஆம்லெட், a cup ஆஃப் மில்க் தூங்கிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக பட்னி இருக்காங்களாம், ஃபாஸ்டிங், விரதம் இருக்காங்களாம். காலையில் அந்த டிஃபன் சாப்பிட்டு பிரேக்கிங் த ஃபாஸ்ட், அது டிஃபன் சாப்பிட்டு அந்த விரதத்தை உடைக்கிறாங்களாம். பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். அது உச்சரிப்பு பிரேக்ஃபாஸ்ட். எழுதுறது என்னமோ பிரேக்கிங் த ஃபாஸ்ட் தான். அப்படி தான் அந்த வார்த்தை வந்தது. காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட். உச்சரிப்பு எப்படி அந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னா, நைட்டு ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு காலையில் பிரேக் பண்ணுறாங்களாம். பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் சுருக்கிட்டாங்க, ஏன்னா அவங்க குறைவாக சாப்பிடுவாங்க. நம்ம தான் பிரேக்ஃபாஸ்ட் நிறையா சாப்பிட்றோம்ல. அப்போ அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட். உச்சரிப்பு பிரேக்ஃபாஸ்ட், 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 பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியே பழகும். பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட். கெட் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. காலை உணவு சிற்றுண்டியை தயார் செய்யுங்க. கெட் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, கெட் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, கெட் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இன்று எங்களுடன் உணவு சாப்பிடுங்க. நீங்கள் எங்கள் கூட சாப்பிடுங்களேன். யாருக்கோ கூப்பிடுறீங்க, ரொம்ப யார் அது கூப்பிடுறது, போயிடலாம் போல இருக்குது. எங்கள் கூட சாப்பிடுங்களேன். ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே, ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே, ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே. இன்றைக்கி உங்கள் சாப்பாடு நம்ம கூட சாப்பிடுங்களேன். ப்ளீஸ், PLEASE, ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட், ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ், எங்கள் கூட, வித் அஸ் டுடே, டுடே இன்று. ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே. இதை சொல்லியே பழகலாம். ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே. இந்த ப்ளீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாச்சுன்னா ப்ளீஸ் வேண்டாம், எங்கள் கூட சாப்பிடுப்பா. ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே, ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே, எங்கள் கூட சாப்பிடு. ஏன் கூட சாப்பிடுன்னா வித் மீ போட்டுருங்க. ஹேவ் யுவர் ஃபுட் வித் மீ டுடே, ஹேவ் யுவர் ஃபுட் வித் மீ டுடே, ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் எங்களுடன். வித் அஸ்னா எங்களுடன், வித் மீனா என்னுடன், வித் ஹிம்னா அவனுடன், அதை வித் ஹர்னா அவளுடன், வித் தெம்னா அவர்களுடன். ஒன்று மாற்றிட்டு நீங்களே சொல்லி பழகலாம். ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே. உங்கள் சாப்பாடு இன்றைக்கி நம்ம கூட சாப்பிடுங்களேன், எங்கள் கூட சாப்பிடுங்களேன், வந்துட்டிங்களே எங்கள் கூட சாப்பிடுங்களேன். எதை சொல்கிறது இப்படி கொட்டிக்கிடுங்களேன், அது இல்லை. இது மரியாதையாக கூப்பிடுறது. இன்றைக்கி நம்ம கூட சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறது. ப்ளீஸ் ஹேவ் யுவர் ஃபுட் வித் அஸ் டுடே. எனக்கு ஒரு கப் காப்பி கொடுங்க, எனக்கு ஒரு கப் காப்பி கொடுங்க, ஒரு கப் டீ கொடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ எ கப் ஆஃப் காஃபி, ப்ளீஸ் கிவ் மீ எ கப் ஆஃப் காஃபி. 95. ப்ளீஸ் give me a cup of coffee, a cup of coffee. Please give me a cup of coffee. ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் இ இருக்குது. 97. ப்ளீஸ் 96. ப்ளீஸ் கிவ் மீ a cup of coffee. நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் வீக், அதனால் நம்பர் மாறி விழு. ப்ளீஸ் கிவ் மீ a cup of coffee, ப்ளீஸ் கிவ் மீ a cup of coffee. ஒன் மோர் ப்ளீஸ். சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ஒரு பரோட்டா இல்லைனா ஒரு இட்லி இல்லைனா ஒரு தோசை. ஒன் மோர் ப்ளீஸ். ஒன்று கூட வச்சுக்கிடுங்களேன். ஒன் மோர் ப்ளீஸ். கொஞ்சம் கூட சாப்பிடுங்க, சோறு போடுறீங்கன்னு வச்சுருமே. ஹாவ் அ லிட்டில் மோர், ஹாவ் அ லிட்டில் மோர். ஒன் மோர் ப்ளீஸ். ஒன்று கூட. ஒன் மோர் ப்ளீஸ், ONE, ONE, ஒன் மோர் ப்ளீஸ், மோர் ப்ளீஸ். ஒன்று கூட எடுத்துக்கோங்க. ஒன்று கூட. ஒன் மோர் ப்ளீஸ். ஒன்று கூட. ஹாவ் எ லிட்டில் மோர். கொஞ்சம் கூட எடுத்துருங்க.
சாப்பாடு இருந்தால் அதுக்கு சாப்பாடு ஒன்று கூட எடுத்தால் ஒரு பறக்கைன்னா ஓடிடுவார். கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ஹேவ் எ லிட்டில் மோ. ஹேவ் அ லிட்டில் மோ. இங்கேருந்தே எழுதியிருக்கலாம். ஹேவ் அ லிட்டில் மோ. LITTLE. ஹேவ் அ லிட்டில் மோ. ஹேவ் அ லிட்டில் மோ. கொஞ்சம் கூட எடுத்துக்கிடுங்களேன். ஹேவ் அ லிட்டில் மோ. கொஞ்சம் கூட எடுத்துக்கிடுங்க. சாப்பாடு போடுறதுன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கங்க. ஹேவ் அ லிட்டில் மோ. ஒன் மோ ப்ளீஸ். ஒன்று கூட எடுத்துக்கினேன். ஒன் மோ ப்ளீஸ். ஒன் பனானா ப்ளீஸ். ஒரு பழத்தை சாப்பிடுங்க. ப்ளீஸ் ஹேவ் அ பனானா. ப்ளீஸ் ஹேவ் அ பனானா. ஒன் மோ ப்ளீஸ். ஒன்று கூட எடுத்துக்கிடுங்க. ஹேவ் அ லிட்டில் மோ. கொஞ்சம் கூட. காஃபி ஐஸ்கிரீம்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ஹேவ் அ லிட்டில் மோ. கொஞ்சம் கூட எடுத்துக்கிடுங்க. த ஃபுட் இஸ் குவைட் டேஸ்டி. த ஃபுட் இஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உணவு மிகவும் சுவையாக உள்ளது. இருக்குது, நல்லா இருக்குது. த ஃபுட் இஸ் குவைட் டேஸ்டி. வெரி டேஸ்டி. த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. த ஃபுட் இஸ் உணவு. ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. இங்கே குவைட் போட்டிருக்கு. வெரி டேஸ்டி அப்படின்னா போடலாம். TASTY. adjective இது. டேஸ்டி. த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. TASTY. டேஸ்டி. த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. யார் சமைச்சது? த ஃபுட் இஸ் வெரி டேஸ்டி. ரைட். பில்லை கொடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ த பில். ஹோட்டலில் சொல்கிறீங்க. ப்ளீஸ் கிவ் மீ த பில். பில் தாப்பா. ப்ளீஸ் கிவ் மீ த பில். எனக்கு கொடு. 98. ப்ளீஸ் கிவ் மீ த பில். ப்ளீஸ் PLEASE. ப்ளீஸ் கிவ் மீ த பில். கிவ் மீ த பில். ப்ளீஸ் கிவ் மீ த பில். பில்லு தாங்க. பில் என்கிட்ட தாங்க. ப்ளீஸ் கிவ் மீ த பில். பில் தாங்க. அவள் மிகவும் சோர்வாக இருக்கிறாள். இன்றைக்கி சின்னவன் ரொம்ப டயர்டாக இருக்கா. காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து அவள் ரொம்ப டயர்டாக. ஷீ இஸ் வெரி டயர்ட். ஷீ இஸ் வெரி டயர்ட். 99 வயசானதுனால டயர்ட் போல. ஷீ இஸ் வெரி டயர்ட். ஷீ இஸ் வெரி டயர்ட். TIRED. டயர்ட். She is very tired. 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 She is very tired. Today. இன்னைக்கு. She is very tired. இதை மாற்றிடுங்க. I am very tired. We are very tired. You are very tired. You look very tired today. ரொம்ப டயர்டாக தெரியுறீங்களே. You look very tired today. He is very tired today. She is very tired today. They are very tired today. They are very tired today. ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். நான் எனக்கு கொஞ்சம் சோமில்லை, கொஞ்சம் சரியில்லை உடம்புக்கு. ஐ ஆம் நாட் வெல் டுடே. இன்றைக்கி நான் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ஐ ஆம் நாட் வெல் டுடே. ஐ ஆம் நாட் வெல் டுடே. கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஐ ஆம் நாட் வெல் டுடே. என் வெல் இல்லாதனாலே ஐ ஆம் நாட் வெல் டுடே. இன்றைக்கி சரியில்லை உடம்புக்கு. ஐ ஆம் நாட் வெல் டுடே. ஐ ஆம் நாட் வெல் டுடே. ஐ ஆம் நாட் வெல் டுடே. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு சரியில்லை. ஐ ஆம் நாட் வெல் டுடே. ஐ ஆம் நாட் வெல் டுடே. வெரி சிம்பிள் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸ் இருந்தால் ஸ்டோரில் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். இத்தனை சென்டென்சஸ் பேச முடியுது. அதோட இனி கிராமட்டிக்கலி டென்ஸ் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டுன்னா தைரியமாக பேசலாம். அதுவும் அந்த இடத்துல குமார் வந்தானா, குமார் வரலையா, குமார் எங்கே போனால், ஏன் போனால், எப்போ போனால், என்ன வாங்கினா, என்ன கொடுத்தான், என்ன சாப்பிட்டான், அதெல்லாம் உண்டாக்குறதுக்கு நம்ம அங்கே கிராமரில் சொல்லி கொடுத்துறோம். இதே கிராமரில் படிக்க வேண்டிய தேவையில்லை. இது அப்படியே ரெடிமேடாக உள்ளே தள்ளிட வேண்டியதுதான். ஒரு 10 வாட்டி கேட்டால் நீங்கள் அதை கேட்டுட்டு கண்ணு மூடிட்டு கேட்டுகிட்டே இருந்தாலே தமிழில் இதை சொல்லும் போதே நீங்கள் சொல்லிடுவீங்க. எப்படி? ஐ ஆம் நாட் வெல் டுடே. ஐ ஆம் நாட் வெல் டுடே. இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை. ஐ ஆம் நாட் வெல் டுடே. இது வசந்த காலம். இது வசந்த காலம். இது கோடை காலம். இது மழை காலம். இது இலை உதிர் காலம். அது 4மே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 4மே சேர்த்து எழுதணுமா? 101. It is right spring. It is spring. It is spring. SPRING. சார் ஸ்ப்ரிங் நம்ம அங்கே இதில் தான் பார்ப்போம். சைக்கிள் சீட்டில் கீழே இருக்கும். இதுக்கும் வசந்த காலத்துக்கும் ஸ்ப்ரிங் தான். அதை மாற்றிட்டு இட் இஸ் சம்மர். இட் இஸ் SUMMER. சம்மர். இட் இஸ் சம்மர். இட் இஸ் வின்டர். WINTER. மழைக்காலம். இட் இஸ் வின்டர். இட் இஸ் autumn. AUTUMN.
எம்என் ஓட்டம். உச்சரிப்பு எப்படி? ஓட்டம். ஓட்டம் பிடிக்கிறது. நீங்கள் ஆட்டம் சொல்லக்கூடாது, ஆட்டம் பிடிக்கக்கூடாது. AUTUMN ஆட்டமன்னு உச்சரிக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் மாற்றுங்க. இட் இஸ் ஸ்ப்ரிங், இது வசந்த காலம். இட் இஸ் சம்மர், இது கோடை காலம். இட் இஸ் வின்டர், இது குளிர்காலம் மழை காலம். இட் இஸ் ஓட்டம், இது இலை உதிர் காலம். அது 4 சென்டென்சஸ் தனித்தனியாக போடுறதோட நீங்கள் ஒன்றாவே போட்டுக்கலாம். இட் இஸ் ஓட்டம், இட் இஸ் ஸ்ப்ரிங், இது வசந்த காலம். இட் இஸ் சம்மர், இது கோடை காலம். இட் இஸ் வின்டர், வின்டர், இட் இஸ் வின்டர், இது மழை காலம். இட் இஸ் ஓட்டம், இது இலை உதிர் காலம். இட் இஸ் வெரி ஹாட் டுடே, இன்று மிகவும் வெப்பமாக உள்ளது. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இன்றைக்கி ரொம்ப வெப்பமாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இட்ஸ் வெரி ஹாட் டுடே. ஏன் வெயில் 102 அடிக்கிறனா இல்லையா? 102 ஒரு ஹாட்டா, ரைட்? அங்கங்கே 108 எல்லாம் 10 எல்லாம் அடிக்கிறது போல இருக்குது. இட்ஸ் வெரி ஹாட் டுடே. இட்ஸ் இட் ஈஸ்க்கு தான் இட்ஸ்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, வெரி ஹாட் டுடே, HOT, ஹாட் டுடே, இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்குது. isn't it? இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்குது. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இட்ஸ் வெரி ஹாட் டுடே, இன்றைக்கி ரொம்ப சூடாக இருக்க. இட்ஸ் வெரி ஹாட் டுடே, ரைட்? இது அருமையான வானிலை. நல்லா நம்ம சாதா சொல்லும் போது வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. திஸ் இஸ் அ ஃபைன் வெதர், திஸ் இஸ் அ ஃபைன் வெதர், வெதர், திஸ் இஸ் a fine weather, FINE, fine weather, 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 weather. This is a fine weather, weather, W வரும்போது வாயை உருட்டி weather, weather, this is a fine weather, right? இது அருமையான வானிலை. மழை பெய்து கொண்டிருக்கிறது. It is raining outside, வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கே போகிறீங்க? Where are you going? It is raining outside, வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்து கொண்டு இருக்கிறது சொல்ல வேண்டுமானால் it is raining, it is raining, 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 it is raining. நேற்று மழை பெய்து கொண்டு இருந்ததுன்னா it was போட்டுருங்க. It was raining yesterday, it was raining yesterday, it was raining yesterday, it was raining yesterday. It is raining now, now போட்டிங்கன்னா இப்பொழுது, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. It is raining now. இதெல்லாம் டெய்லி நம்ம காதில் விழக்கூடிய சென்டென்ஸ். மற்றவங்க சொல்லும்போது நீங்களும் கேட்டுட்டு இனி இதை நீங்கள் மற்றவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே அடித்து விடுவோம். என்னப்பா இஸ் இட் மாற்றி சொல்லணும், கேள்வி கேட்கணும்னா இது முதல்ல இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட், இஸ் முதல்ல கொண்டு வந்தால் இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட், வெளியே மழை பெஞ்சிட்ருக்கா. சும்மா நாத்துக்கும் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும். சும்மா நான் மழை பெஞ்சிட்ருக்கா. இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட், இந்த இஸ் முதல்ல. இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட், வெளியே மழை பெஞ்சிட்ருக்கா. இதை கேட்குறதுக்கு என்ன கிராமர் படிக்கணும், என்ன டிகிரி வாங்கணும், எந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கணும் தெரியாமல் தான் கேட்கேன். இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட் இதில் இருக்க. இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட், OUT, அவுட் சைட். இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட், வெளியே மழை பெஞ்சிட்ருக்கா. இஸ் முதல்ல கொண்டு வந்துட்டால் கொஸ்டின் ஆகிடுது. இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட் கேட்கலாம் இல்லையா? நீங்கள் இதுக்காக நீங்கள் எந்த பெரிய ஸ்கூலில் படிக்கணுமோ காலேஜில் படிக்கணுமோ தேவையில்லை உங்களுக்கு, சரிதானா? தென் இட் ஹேஸ் ஸ்டாப் ரெய்னிங், மழை பெய்யுது நின்றுட்டு, ஏன்னா மழை பெய்வது நின்று விட்டது. இட் ஹேஸ் ஸ்டாப் ரெய்னிங், மழை நின்றுட்டுங்க. இட் ஹேஸ் ஸ்டாப்ட், STOPPED, ஸ்டாப்ட். இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், ரெய்னிங், RAIN, சின்னதாக எழுதுனேன் ஏன்னா மழை சின்னதாகிடுச்சு. இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், மழை பெய்வது நின்று விட்டது. மழை பெஞ்சிட்ருந்து இப்போ நின்றுட்டு. இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் சொல்லி பழகுங்க. இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், இட் ஹேஸ் ஸ்டாப்ட், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், இட் ஹேஸ் ஸ்டாப்ட். நானும் ஆரம்பத்தில் சொல்லும்போது இப்போ நான் இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங் இப்படி தான் சொல்லியிருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ண இப்போ நான் சொல்லும்போது இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங். உங்களுக்கு இப்போ எப்படிப்பா நம்மளுக்கு வர மாட்டேங்குது, 10 வாட்டி சொல்லி பாருங்கள், 15வது வாட்டி வந்துடும். இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங். பாருங்கள் நான் இதே இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங், நல்ல பெரிய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இட் ஹேஸ் ஸ்டாப்ட் ரெய்னிங்,
இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங். அந்த இடத்துக்கு அந்த அந்த இன்ஸ்டிடியூட்டில் டாப் ட்ரைனிங் தராங்க. இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங் பாருங்கள், அப்படி கேட்குது. அதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். தட் இன்ஸ்டிடியூட் ஹேஸ் டாப் ட்ரைனிங், இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங், இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங், இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங். இடத்துக்கு தகுந்த மாதிரி இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங். அது பழக்கத்தில் வரும்போது இங்கே மழையை பற்றி பேசும்போது அவங்க இன்ஸ்டிடியூட்டை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங், இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங், இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங், இட் ஹேஸ் டாப் ட்ரைனிங். மழை பெய்வது நின்றுவிட்டது. நான் நடங்கி கொண்டு இருக்கிறேன். பா என்ன ஷிவரிங், கோல்டு, பா குளிருது, குளிருது. ஐ ஆம் ஷிவரிங் 106. ஐ ஆம், இப்போ நான் சொன்னால் வயசாயிட்டு சொல்லலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன, ஐ ஆம் ஷிவரிங், SHIVERING, ஐ ஆம் ஷிவரிங். நடங்குது, குளிரால் நடங்குவது தான் ஷிவரிங். பயத்தில் நடங்கிறது ட்ரெம்ப்ளிங். ஐ ஆம் ட்ரெம்ப்ளிங் வித் ஃபியர். ஐ ஆம் ட்ரெம்ப்ளிங், TREMBLING, ட்ரெம்ப்ளிங்னு சொன்னால் இது வந்து பயத்தில் நடங்கிறது. அப்பா அப்பா என்னது, இப்போது அந்த காலமெல்லாம் போச்சு. அப்பா பெரம்பு எடுத்துட்டார்னா அவன் அப்படியே நடுங்கிடுவான். இப்போ இங்கே அப்பா தான் நடங்கணும். அந்த காலமெல்லாம் போச்சு. இந்த காலத்தில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஐ ஆம் ஷிவரிங் வித் கோல்ட், ஐ ஆம் ட்ரெம்ப்ளிங் வித் ஃபியர். ரைட், ஐ ஆம் ஷிவரிங் வித் கோல்டு, கோல்டில் நடங்குது. கோபத்து இதில் ட்ரெம்ப்ளிங் வித் ஃபியர், பயத்தால். நான் நனைந்து விட்டேன். ஐ ஆம் ட்ரென்ச்டு 108. ஐ ஆம் ட்ரென்ச்டு, DRENCHED, ட்ரென்ச்டு, நெஞ்சிட்டேன், நல்லா நெஞ்சிட்டேன். ஐ ஆம் ட்ரென்ச்டு. ஐ ஆம் சோக்ட், SOAKED, சோக்டுனாலும் அதான். ரைட், நான் வியர்த்து கொட்டுகிறேன். என்னப்பா அப்படியே பயங்கர வியர்வை, வெசருக்கு. ஐ ஆம் பர்ஸ்பைரிங், ரொம்ப ஸ்டாண்டர்டாக. ஐ ஆம் ஸ்வெட்டிங், சாதா பாஷையில் ஸ்வெட்டிங். ஐ ஆம் ஸ்வெட்டிங், SW, ஸ்வீட் இருக்கு இல்லையா, முட்டாய், SWEE இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஏ போட்டுருங்க, ஸ்வெட் ஆகிடும். ஸ்வீட் வந்து SWEAT, ஸ்வெட். ஸ்வீட்டுக்கு வந்து SWEET போடுவீங்கல்ல, இந்த இடத்துல SWEAT, ஐ ஆம் ஸ்வெட்டிங். இதுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் வேர்ட் போடுங்க. என்ன போட்டிருக்காங்க, பர்ஸ்பைரிங், PERSPIRING, பர்ஸ்பைரிங். அது பர்ஸ்பைரிங் பிகினர் முன்னால் போய் படிச்சுக்கிடும். கூல் விண்ட் இஸ் ப்ளோயிங், குளிர்ந்த காற்று வீசுது. 110 குளிர்ந்த காற்று பாருங்கள். டெம்பரேச்சர் உச்சரிப்பு டெம்பரேச்சர், டெம்பரேச்சர். லிட்ரேச்சர், ஃபர்னிச்சர், டெம்பரேச்சர், லிட்ரேச்சர் சொல்லக்கூடாது. லிட்ரேச்சர், ஃபர்னிச்சர், டெம்பரேச்சர் சொல்லுவோம், டெம்பரேச்சர். ஸோ கூல் விண்ட் இஸ் ப்ளோவிங், குளிர்ந்த காற்று வீசுது. கூல், COOL, கூல் விண்ட் இஸ் wind, WIND, wind is blowing, 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 cool wind is blowing. ஸோ இதை சொல்லி அப்படியே பழகுங்க. நீங்கள் திரும்ப சொல்லி நீங்கள் வீட்டில் 2-3 பேர் சேர்ந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்த லாட்டுக்கு போவோம். ரைட், வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. வானம் மேகமூட்டமாக இருக்கிறது. 111. அப்போது the sky is cloudy, the sky is cloudy, the sky is cloudy. இதான் அது, the sky is cloudy, the sky is SKY, sky. நம்ம இதை ஸ்கைன்னு சொல்லணும். the sky is cloudy, CLOUDY, the sky is cloudy. 112. வானம் நிர்மலமாக இருக்கிறது அப்படின்னா கிளியராக இருக்குன்னா, அது இங்கிலீஷ்லேயே சொல்லிகிட்டு இருக்கோம். த ஸ்கை இஸ் கிளியர், ரொம்ப கிளியராக இருக்கு. இன்னைக்கு என்ன மழைக்குள்ளே ஒரு
இதுவும் இல்லை. வானிலை அறிக்கை என்னன்னா 48 மணி நேரம் மழை பெய்யணும். த ஸ்கை இஸ் வெரி கிளியர். த ஸ்கை இஸ் கிளியர். த ஸ்கை இஸ் clear. C-L-E-A-R, clear. The sky is clear. The sky is clear. 113. The sky is clear. மின்னல் அடிக்கிறது. மின்னல் அடிக்கிறது. There is lightning. There is lightning. T-H-E-R-E. There is lightning. L-I-G-H-T. Light. N-I-N-G. Lightning. ஸ்பெல்லிங் பாருங்கள். லைட் N-I-N-G. லைட்னிங். லைட் போட்டவங்க L-I-G-H-T. லைட் போட்டாலே மின்னல் வந்த மாதிரி தானே. லைட்னிங். There is lightning. இடி இடிக்கிறது. It thunders. 114. It thunders. T-H-U-N-D-E-R-S. நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையில் வெளியே சவுண்டு கேட்கு. It thunders. இப்போ ரெக்கார்டிங்கில் என்னன்னு தெரியல. It thunders. T-H-U-N-D-E-R-S. It thunders. இடி இடிக்கிறது. thunderbolt. ரைட். இது டி இங்கே கட் பண்ணிடும். It thunders. வெப்பம் தாங்க முடியல. அப்பா வெப்பம் தாங்க முடியல. The heat is unbearable. 115. The heat is H-E-A-T. The heat is unbearable. B-E-A-R-able. A-B-L-E. Unbearable. The heat is unbearable. இதுக்கு வெளியே போகக்கூடாதுன்னு அவர் போயிட்டார். The heat is unbearable. தாங்க முடியல. The heat is unbearable. பாருங்கள் என்ன பேசுகிறார். இப்போ தான் இடி இடிச்சது, மின்னல் அடிச்சது, மழை பெஞ்சிட்ருக்குன்னு இப்போ உடனே உஷ்ணம் வந்துட்டு போல இருக்குது. ரைட். வாட் இஸ் ஃபேசட்டட் வெதர். ப்ரே டு காட். கடவுளை வணங்கு. ப்ரே டு காட். 1116. ப்ரே டு காட். P-R-A-Y. ப்ரே டு காட். கடவுளை வணங்கு. Pray to God. Sorry, I have made a mistake. நான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிக்கவும். Sorry, I have made a mistake. இப்படி சொல்லலாம் நீங்கள். மன்னிக்கவும், நான் தப்பு செஞ்சிட்டேன். Sorry, I have made a mistake. Sorry, S-O-R-R-Y. இதே சாரின்னு சொல்லக்கூடாது. Sorry, I have made a mistake. I have made a mistake. M-A-D-E. நம்மளுக்கு மில்க் மேட் தான் தெரியும். I have made a mistake. M-I-S-T-A-K-E. I have made a mistake. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். மன்னிக்கவும், நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன். Sorry, I have made a mistake. நீங்கள் தனியாக இதை வாசிங்க. I have made a mistake. நம்ம இதை எப்படி உச்சரிக்கலாம்? I have made a mistake. எப்படி சொல்லணும்? நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே sorry, I have made a mistake. Pray to God. The heat is unbearable. It thunders. இடி தான் அங்கங்கே இடிச்சிட்ருக்கு. There is lightning. The sky is clear. The sky is cloudy. இப்படியே சொல்லி பழகிறதுக்கு ஈஸி உங்களுக்கு. அதனாலே தான் ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். புக்கில் இதே விஷயங்கள் புக்கில் இருந்தாலும் உள்ள நுழைக்க கஷ்டம். நம்மளே படித்து உள்ளே தள்ளணும். அந்த உச்சரிப்பு எப்படி வரும்னு நம்மளுக்கு சந்தேகம். நம்ம பேசும்போது மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிடக்கூடாது. எப்படி சொல்லலாமான்னு எப்படி நம்பிக்கை வரும் நமக்கு? இப்போது ஸ்கூல் காலேஜில் பேசக்கூடிய வசனங்கள் நம்ம வெளியே வந்து பேசிடுறோம். ஏன்னா அது ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால. அதே மாதிரி இந்த வீடியோவில் வர்றதுனால உங்களுக்கு ஒரு தைரியமாக இதை வெளியே விடலாம். சாரி, ஐ மேட் எ மிஸ்டேக். இதே சாரி, ஹி ஹேஸ் மேட் எ மிஸ்டேக். அவன் கொஞ்சம் தப்பு செஞ்சுட்டான், மன்னிச்சிடுங்க. சாரி, he has made a mistake. Sorry, she has made a mistake. Sorry, they have made a mistake. அவங்க தப்பு செஞ்சுட்டானுங்க. ஆளை மாற்றி சொல்லிடுங்க. புரிகிற மாதிரி எழுது. என்னப்பா எழுதியிருக்கேன்? புரிகிற மாதிரி எழுது. ரைட். ப்ளீஸ் என்னதுக்கு இதில்? புரிகிற மாதிரி எழுதவனுக்கு அதில் வேறு ப்ளீஸாம். தயவு செய்து வெளியே போங்க சார் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது.
ப்ளீஸ் ரைட், ப்ளீஸ் வேண்டாம், புரிகிற மாதிரி எழுது. ரைட் லெஜிபிளி 118, ரைட் WRITE, ரைட்லி சொல்லலாம் போல இருக்கு, ரைட்டாக எழுது. ரைட் லெஜிபிளி LEGIBLY, லெஜிபிளி படிக்கிற மாதிரி. ரைட் லெஜிபிளி தெளிவாக, ரைட் கிளியர்லி, ரைட் லெஜிபிளி, லெஜிபிள்னா வாசிக்கிற போல், WRIT, ரைட் லெஜிபிளி படிக்கிற மாதிரி எழுதுப்பா. நம்ம உருதுவில் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது அந்த ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தால், என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் இருந்தது, இப்போ எப்படியோ ஓரளவுக்கு என்னால் படிக்க முடியுது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் ஹேண்ட் ரைட்டிங் நான் தான் படிக்கணும். அப்போ உருதுவில் ஒன்று இருக்குது, அதாவது ஈசா லிக்கே மூசா படை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா ஈசா எழுதி மூசா வாசிக்க அப்படின்னு, ஈசா நபி எழுதி மூசா நபி வாசிக்கன்னு. அப்படி அர்த்தம் என்னன்னா, ஈசா நபி பின்னாலே வந்தார், பிந்தி வந்தார், மூசா நபி முன்னாலே வந்துட்டு போயிட்டார். அப்போ எழுதுறது ஈசா, இனி மூசா வந்து தான், மூசா நபி வந்து தான் படிக்கணும், இந்த ஜென்மத்தில் வேறு யாரும் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் மோசமானதுக்கு ஈசா லிக்கே, ஈசா நபி எழுத மூசா நபி வாசிக்க. இது எப்படி இருக்குது? ஈசா லிக்கே மூசா படை அப்படின்னா படிக்க முடியாதுன்னு. என் ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் படிச்சிடலாம். ப்ளீஸ் ரைட் லெஜிபிளி, அதை ப்ளீஸ் எடுத்துடுங்க. அது என்ன போய் படிக்கிற மாதிரி எழுதும் வை அப்படி சொல்கிறதுக்கு, அது என்ன தயவு செய்து. ரைட் ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை மிஸ்டேக், செஞ்ச தப்புக்கு நான் அவமானப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன், வெக்கப்படுகிறேன். ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை மிஸ்டேக் 108. ஐ ஃபீல் அஷேம்ட், ஐ ஃபீல் அஷேம்ட், ASHAMED, ashamed. I feel ashamed of my mistake, mistake. நான் செய்த தவறுக்கு நான் என்னது மனக்கசப்பு, எனக்கு என்னது மன வருத்தமாக இருக்கிறது. ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை மிஸ்டேக், ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை மிஸ்டேக். அப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப குறைவான ஆள் தான். யார் ஒருவர் தன்னுடைய தவறை ஒற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் என்று அர்த்தம். அது ரொம்ப லேஸில் எல்லாருக்கும் வந்துடாது. நான் அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று நான் முந்தா நாள் ஈவினிங்கில் இங்கே ஸ்டூடியோவுக்கு வர்றதுனால சண்டே ஈவினிங்கில் போய் காற்று பிடிச்சிருக்கேன். நம்மளுடைய டயரில் 4 டயர்லேயும் சஃபாரியில் ஒரு டயரில் வந்து 19 பவுண்டு தான் இருந்தது. அதே 32 பவுண்ட் கொண்டு போய் வீட்டில் நிறுத்துகிறேன். காலையில் பார்க்குறேன் புஷ்ஷுன்னு போயிட்டு 8 பவுண்ட் இருக்குது. பழையபடி போய் சத்தம் போட்டு அதை போட்டால் அவர் சொல்கிறாரு, நைட்டெல்லாம் நின்றுருக்கு இல்லையா, இறங்க தான் செய்யும். நான் சரியா லீக் ஒன்றும் இல்லைன்னு பழையபடி லீக் அதை மண்டே பிடிச்சேன், இன்றைக்கி வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அப்போது அவன் தப்பே ஒத்துக்கிட மாட்டான். நான் கரெக்டாக தானே பிடிச்சேன் பாருங்கள், இப்போ இல்லை, இப்போ லீக் இல்லை. அப்போது சாரி சார், தவறு நடந்துட்டு முடிஞ்சு போச்சு, அதோட கதை. அப்போது நைட்டில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன், பிடிச்சிட்டு போய் ஒரு 7 மணிக்கு. காலையில் வண்டி பார்க்குறேன், காற்று இறங்கியிருக்கு. பிள்ளைய கல்லூரி காலேஜுக்கு கொண்டு போய் விடணும், அதே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே பார்த்தா 8 பவுண்ட் இருக்காது. தலைக்கு நாள் 19 பவுண்டு இருந்தது. அதே வச்சுருந்துருக்கலாம் போல இருக்குது. அவன் அடிக்கும்போது என்ன செஞ்சான், அந்த லீக் பார்க்காம அடிச்சிட்டான். லீக் அவன் காற்று பிடிச்சதில் எடுக்கும்போது லீக்காக இருந்திருக்கு, கவனிக்கலை. நான் லீக்கெல்லாம் பார்ப்பேனே, இது நைட்டெல்லாம் நின்றுருக்கல, நின்னா 4 சக்கரத்துலேயும் 4 வீல்லையும் போகணும் இல்லையா காற்று. என்ன பேசுகிறான் பாருங்கள். எல்லாமே 5 ரூபா கொடுப்பாங்க, காற்று அடித்தா நான் 10 ரூபா கொடுப்பேன். பாருங்களேன், இனி நான் 5 ரூபா தான் கொடுக்க போகிறேன். அன்னையிலேருந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஏன் 10 ரூபா கொடுக்க போகிறேன். அது சும்மா ஃப்ரீயாக அடிக்கிறதே ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, சின்ன சமாச்சாரம் என்ன சொல்லியிருக்கணுன்னே, சாரி சார் ஏதோ தவறு நடந்துட்டு போல இருக்குன்னா முடிஞ்சு போட்டால் நம்மளுக்கும் மனசு இறங்கிடும். அவர் நைட்டெல்லாம் நின்றுருக்கு இல்லையா, இறங்க தான் செய்யணும். நைட்டில் நிற்கிற காரெல்லாம் இறங்கிட்டால் காலையில் எப்படி ஓட்டிகிட்டு போவாங்களாம். அவன் சொல்கிறான் என்கிட்ட. அந்த ஆள் எப்படி பாருங்கள். இதை சொல்லிட்டு போகிறோம், சாரி சார், ஐ ஃபீல் ashamed ஆஃப் மை மிஸ்டேக், சாரி சார், ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக். முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லிட்டா, சாரி சார், ஐ ஹவ் மேட் அ மிஸ்டேக், சாரி சார், ஐ ஃபீல் ashamed ஆஃப் மை மிஸ்டேக். அப்படி சொல்லிட்டா, ஏன்டா நீ எப்படி இப்போ செஞ்சுன்னு யாரும் சொல்லுவாங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சின்ன சமாச்சாரம் வந்து ஐ ஃபீல் ashamed ஆஃப் மை மிஸ்டேக் அப்படின்னு நம்மளுடைய தவறை ஒத்துக்கொண்டால்
எப்போவுமே நம்மளுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கும். நல்ல உடற்பயிற்சி பண்ணு, எக்ஸசைஸ் வெல். எக்ஸசைஸ் வெல், எக்ஸசைஸ் வேர்ப்லேயே போட்டாங்க, எக்ஸசைஸ் வெல், நல்ல உடற்பயிற்சி செய். எக்ஸசைஸ் வெல், எக்ஸசைஸ் வெல். 121 ரைட். ஓரமாக நட, ஓரமாக என்னடா நடுவில், ஓரமாக நட. வாக் அசைட், வாக் அசைட், WALK, வாக் அசைட், ASIDE, ஓரமாக நட, ஒரு பக்கமாக நட. வாக் அசைட், வாக் அசைட், ஒரு பக்கமாக நட, ஓரமாக நட. மாமாவுக்கு வணக்கம் சொல்லு, ப்ளீஸ் விஷ் அங்கிள், இல்லை கன்வே மை விஷஸ் டு அங்கிள், கன்வே மை விஷஸ் டு அங்கிள், ப்ளீஸ் விஷ் அங்கிள், அங்கிளுக்கு விஷ் பண்ணு. இது எப்படி சொல்கிறதுன்னா, பிள்ளை கையில் வச்சுட்டு மாமாவுக்கு வணக்கம் சொல்லு, மாமாவுக்கு வணக்கம் சொல்லு, மாமாவுக்கு டாட்டா சொல்லு, அந்த இடத்துல மாமாவுக்கு வணக்கம் சொல்லு. ப்ளீஸ் விஷ் அங்கிள், அந்த இடத்துல ப்ளீஸ், PLEASE, குழந்தைக்கு சொல்கிறாங்களாம், இதெல்லாம் இல்லை. விஷ் அங்கிள், விஷ் அங்கிள், விஷ் வேர்ப் இது, விஷ் அங்கிள். அங்கிள் ஆகிறதுக்கு அவன் விஷ் பண்ணுவான். விஷ் அங்கிள், அங்கிளை விஷ் பண்ணு, அங்கிளுக்கு வணக்கம் சொல்லு. இது அந்த காலத்துலலாம் இந்த குரங்கெல்லாம் கொண்டு வந்து வணக்கம் சொல்லு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இல்லை அது. காலை மிதிக்காதே, பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அது போயிட்டு காலை மிதிக்காதே. டோன்ட் ட்ரெட் ஆன் மை ஃபுட், டோன்ட் ட்ரெட் ஆன் மை ஃபுட், டோன்ட் ட்ரெட், TREAD, ட்ரெட் ஆன் மை ஃபுட், டோன்ட் ட்ரெட் ஆன் மை ஃபுட். காலை மிதிக்காதே, காலை மிதிக்காதே, காலை மிதிச்சா டோன்ட் ட்ரெட் ஆன் மை ஃபுட், காலை மிதிக்காதே. அப்போ அறையை மிதிக்கவா, காலை மிதிக்காதே, அறையை மிதி. டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், உதறு, ட்ரெஸ்ஸை உதறு. டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், ட்ரெஸ் டஸ்ட் இருக்குது, தட்டி விடுப்பா. டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், DUST, டஸ்ட் ஆஃப், இதே வேர்ப் ஆயிட்டு, ஃப்ரேசல் வேர்ப். டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், ட்ரெஸ்லேருந்து DRESS, டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ். 125 ட்ரெஸ், டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், டஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ், ரைட். தட்டி எடு, அதாவது டஸ்ட் இருக்குது, டஸ்ட்டு தட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பல்லை காட்டு, ஷோ யுவர் டீத், அதே பேர் யுவர் டீத்னு எழுதிடுறாங்க. ஷோ யுவர், டாக்டர் சொல்கிறார் ஷோ யுவர் டீத். அதில் இனி ஒன்று எழுதியிருக்கோம், பல்லை இழிக்காதே, ரைட். டோன்ட் கிரின், கிரின், பல்லை இழிக்காதே. டோன்ட் கிரின், DONT, டோன்ட் கிரின், GRIN. மறந்துட்டிங்கன்னா ரின் சோப் ஞாபகம் வச்சுருக்கோம். ரின்னுக்கு முன்னாலே ஒரு ஜி போடுவோம், கிரின், பல்லை இழிப்பது. வை ஷுட் ஐ கிரின், நான் ஏன் பல்லை இழிக்கணும். டோன்ட் கிரின், பல்லை இழிக்காதே. இந்த இடத்துல ஷோ யுவர் டீத், பல்லை காணி, ஷோ யுவர் டீத், ரைட். ஷோ யுவர் பல்லை காட்டு, ஷோ யுவர் டீத். அதே மாதிரி நாக்கே நீட்டு, ஷோ யுவர் டங், ஷோ யுவர் டங், நாக்கே நீட்டு. 126 இதே பேர், BARE, பேர் யுவர் டங்கும் சொல்லுவாங்க. அதோட ஷோ யுவர் டங், நாக்கே காணி. ஷோ யுவர் டீத், ஷோ யுவர் டங், யுவர் TONGUE, டங், ஷோ யுவர் டங். டங்க்கு இன்னொரு மீனிங் பாஷை தெரியுமா? டங்னா தெரியாது, மதர் டங், தாய்மொழி. அதான் ஷோ யுவர் டங் அப்படின்னா தாய்மொழியை காணிக்கக்கூடாது. காலை கடனை, கடன்களை முடிச்சியா? டிட் யூ ஈஸ் யுவர் பவுல்ஸ் அண்ட் பிளாடர்ஸ்? ஹேவ் யூ ஈஸ்ட் யுவர் செல்ஃப், இப்படி சொன்னால் போகிறோம். ஹேவ் யூ ஈஸ்ட் யுவர் செல்ஃப், ஹேவ் யூ. 127 ஹேவ் யூ eased yourself, EASED, eased yourself, YOURSELF, yourself. Have you eased yourself, have you eased yourself, have you eased yourself அப்படின்னா காலை கடன் முடிச்சிங்களா. கொப்பளி, வாய கொப்பளி, காகுல். 128 அதிலே வந்துடுது, GARGLE,
GLE. Gargle your mouth. Gargle-நாலே வாயை தான் கொப்பளிக்கிறது. Gargle சொன்னாலே போதும். Gargle கொப்பளி. 120. டாக்டர் சொல்லுவார் hot water gargle. Gargle with hot water. Right? வெந்நீ போட்டு வாயை கொப்பளி. Right. Don't scratch your papers and toys. Don't scatter. உன்னுடைய பேப்பர்களும் விளையாட்டு பொருள்களும் இறைக்காது, அங்கங்கே போடாது, ஒரு இடத்துல சேர்த்து வை. Don't scatter your papers and toys. Don't scatter, அங்கங்கே போடாது. Don't scatter. Scatter, SCATTER. Don't scatter your papers, PAPERS, papers and toys, TOYS, toys. உச்சரிப்பு பாருங்க, toys, Z-ல முடிக்கணும். 130. Don't scatter your papers and toys. பேப்பரும் அந்த டாய்ஸும் அங்கங்கே இறைக்காதே. டிவி சுவிட்சை சேட்டை பண்ணாதே. சுவிட்சோட அதை நோண்டிட்டு இருக்காது. டிவி சுவிட்சில் என்ன நோண்டிட்டு இருக்கு? Don't meddle with the TV knob. Don't meddle with the TV knob. Don't meddle, MEDDLE, meddle with the TV knob, with the television knob, KNOB. Don't meddle with the TV knob. Knob param KNOB, knob. Don't meddle with the TV knob. TV knob-ஓடு சேட்டை செய்யாதே, நோண்டாதே அப்படின்னு சொல்லுவோம். ஷூவே போடு. Put on your shoes. Put on your shoes. 131. Put on your shoes. ஷூவை போடு, காலையில் நடக்கிறது இது. Put on your shoes. Wear your shoes. wearக்கு பதிலாக put on. Put on your shoes. PUT. Put on your shoes. SHOES. Put on your shoes. ஷூவை போடு. It is getting late. டைம் ஆகிட்டு, ஆட்டோ இப்போ வந்துடும். Put on your shoes. குண்டாயிட்டீங்க, என்னப்பா குண்டாயிட்டீங்க? You have put on weight. 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 PUT. Put on weight. WEIGHT. You have put on weight. 133. என்ன ஆள் ரொம்ப தடிச்சிட்டிங்க, இழைச்சிட்டிங்க, ரொம்ப என்ன ஆள் சரியில்லை, ரொம்ப மெலிஞ்சிட்டிங்க. You have gone down. You have gone down. You have gone down. GONE, gone down. நீ கீழே போயிட்டீங்கன்னு நினச்சிடக்கூடாது. மாடியில் இருந்தார், இப்போ கீழே போயிட்டாருன்னு. இழைச்சிட்டிங்களே, என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டிங்களேன்னு கேட்குறதுக்கு you have got down. You have gone down. அதாவது மாடியிலிருந்து கீழே போயிட்டீங்கன்னு நினச்சிடக்கூடாது. எதிர்த்து பேசாதே. எதிர்த்து பேசாதே, சும்மா இரு. எதிர்த்து டோன்ட் ஆன்சர் பேக். டோன்ட் ஆன்சர் பேக். ANSWER, ஆன்சர் பேக். டோன்ட் ஆன்சர் பேக். டோன்ட் ரிட்டார்ட்னு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் அட்வான்ஸ். டோன்ட் ரிட்டார்ட். RETORT, அது கொஞ்சம் அட்வான்ஸில். டோன்ட் ஆன்சர் பேக். ரைட்? எதிர்த்து பேசாதே. உன் நோட்டு புத்தகங்களை கலைத்து போடாதே, அங்கங்கே கலைத்து போடாதே. டோன்ட் கெட் யுவர் நோட் புக்ஸ் மட்டில்டு. டோன்ட் கெட் யுவர் நோட் புக்ஸ் மட்டில்டு. டோன்ட் கெட் யுவர் நோட் புக்ஸ் மட்டில்டு. டோன்ட், இது கொஞ்சம். டோன்ட் கெட் யுவர் நோட் புக்ஸ். Get your notebooks. NOTEBOOKS. Don't get your notebooks muddled. MUDDLED, muddled. Don't get your notebooks. 136. Don't get your notebooks muddled. Right? Notebooks அங்கங்கே எரிச்சு போடாதே. Right? Don't get your notebooks muddled. ஒரு பேனா வச்சுருக்கியா? ஒரு பேனா வச்சுருக்கியா? வச்சுருக்கேன். ஒன்றுங்க என்னத்துக்கு? ஒரு பேனா வச்சுருக்கியா? ஹேவ் யூ காட் அ பென்? ஹேவ் யூ காட் அ பென்? ஹேவ் யூ காட் அ பென்? காட் அ பென்?
Do you have a pen கேட்கலாம். Have you got a pen? Yes, I have got a pen. Have you got a spare pen? Spare pen வச்சிருக்கியான்னு கேட்கலாம். Don't get distracted while you study. படிக்கும்போது கவனம் சிதறாதே. படிக்கும்போது கவனம் சிதறாதே. படிக்கும்போது கவனம் சிதறாதே. Don't get distracted while you study. Don't 137. Don't get distracted. Attracted, distracted. T-R-A-C-T-E-D. Distracted. Don't get distracted. Spelling சரிதானா? Distracted while you study. படிக்கும்போது. While you study. படிக்கும்போது. S-T-U-D-Y. While you study. Don't get distracted while you study. படிக்கும்போது கவனத்தை சிதறாதே. Don't get distracted while you study. 138. Don't get distracted while you study. பென்சிலை சீவி தரட்டுமா? பென்சிலை சீவி தரட்டுமான்னு கேட்கணும். Shall I sharpen your pencil? Shall I sharpen your pencil? Sharpen. S-H-A-R-P-E-N. Sharpen your pencil. Your pencil. Shall I sharpen your pencil? Pencil is CV tarta. Shall I sharpen your pencil? Shall I sharpen your pencil? Right. உன் பென்சிலை சீவிட்டியா? உன் பென்சிலை சீவிட்டியா? Have you sharpened your pencil? Have you sharpened your pencil? இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு. Have you கேட்குறது டெய்லி. Have you sharpened? S-H-A-R-P-E-N-E-D. Have you sharpened? ஸ்பெல்லிங் சரிதானா? Have you sharpened your pencil? உன் பென்சிலை சீவிட்டியா? Your pencil. Your pencil. Have you sharpened your pencil? Have you sharpened your pencil? இந்த பட்டன் தனியாக வந்துச்சு. அப்போ பட்டன் சட்டையில் வச்சோடனே பிள்ளை பட்டன் தனியாக வந்துச்சு. This button has come off. This button has come off. This button, B-U-T-T-O-N, button has come off. C-O-M-E-O-F-F. This button has come off. This button has come off. இது பட்டன் சொல்லக்கூடாது. This button has come off. This button has come off. This button has come off. பாருங்க. Have you got a pen? Don't get distracted while you study. Shall I sharpen your pencil? Have you sharpened your pencil? This button has come off. Right. This button has come off. Next, இந்த சக்கரம் கலந்துட்டு. This wheel has come off. 141. This wheel has W-H-E-E-L. Wheel has come off. This wheel has come off. Come off. சக்கரம் கலந்துட்டு. This wheel has come off. பேனாவில் இங்க் நிரப்பிட்டியா? பேனாவில் இங்க் நிரப்பிட்டியா? இது அந்த காலம். இப்போ யார் நிரப்புறா? எல்லாமே பால் பாயிண்ட்க்கு போயிட்டாங்க. Have you filled your pen with ink? Have you filled your pen with ink? Have you filled your pen? F-I-L-L-E-D. Filled your pen. இது வேறு எதுக்கோ பிரயோஜனம் பண்ணும் அது. Have you filled your pen with ink? With ink. பேனாவில் இங்க் நடிச்சிட்டியா கேட்கணும்னா have you filled your pen with ink? அவனை நண்பன் ஆக்கிக்கொள். யார் வேண்டாலும் ஆக்கிக்கொள்ளாமே. அவனை நண்பன் ஆக்கிக்கொள். befriend him. ஃப்ரெண்டுக்கு முன்னாலே பி போட்டால் befriend him. befriend him. B-E-F-R-I-E-N-D. befriend him. befriend him. 144. அவனை நண்பன் ஆக்கிக்கொள். befriend him. அச்சா பென்சில் முனை உடைஞ்சு போச்சு. The point of the pencil has broken. The point of the pencil has broken. The point of the pencil. The point of the pencil. Of the pencil has broken.
has broken. B-R-O-K-E-N, broken. The point of the pencil is broken. 145. The point of the pencil is broken. ரப்பர் பிஞ்சு போச்சு, பிஞ்சிட்டு, ரப்பர் பிஞ்சிட்டு, இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது. மை ரப்பர் ஹேஸ் காட் சிப்ட் ஆஃப். மை ரப்பர் ஹேஸ், ரப்பர் RUBBER, ரப்பர், இரேசர், ரப்பர், உச்சரிப்பு எப்படி? ரப்பர், ரப்பர் இல்லை, ரப்பர். மை ரப்பர் ஹேஸ் காட் சிப்ட் ஆஃப். CHIPPED, chipped off. My rubber has got chipped off. My rubber has got chipped off. எல்லோரோடும் கலகலப்பாக இரு. ப்ளீஸ் பி ஜோவியல். பி ஜோவியல், ஜாலியாக ஜோவியலாக இது சிரிச்சு பேசிட்டு. பி ஜோவியல், BJOVIAL, பி ஜோவியல். நம்ம இப்படி சொல்லணும். அவர் நல்ல ஜாலியாக பேசக்கூடியார் எல்லாருக்கிட்ட. ஹீ இஸ் வெரி ஜோவியல் மேன். ஹீ இஸ் வெரி ஜோவியல், ரைட்? அவனை அலட்சியப்படுத்தாதே. யாருமே, அவனை மட்டும் என்ன, யாருமே அலட்சியப்படுத்தாதே. டோன்ட் பி இன்டிஃப்ரெண்ட் டு ஹிம். டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. டிஃப்ரெண்ட்னா வித்தியாசமான, இன்டிஃப்ரெண்ட்னா கண்டுக்காமல் இருக்குது, அலட்சியப்படுத்துறது, கண்டுக்காமல் இருக்கிறது. டோன்ட் பி இன்டிஃப்ரெண்ட் டு ஹிம். 147. டோன்ட் பி இன்டிஃப்ரெண்ட் டு ஹிம். டிஃப்ரெண்ட்னு சொன்னால் வித்தியாசமான, இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னா அலட்சியப்படுத்து. இன்டிஃப்ரெண்ட், DIFFERENT. டோன்ட் பி இன்டிஃப்ரெண்ட் டு ஹிம். அவனை அலட்சியப்படுத்தாதே. 148. அலட்சியப்படுத்தாதே. அவனை மட்டம் தட்டாதே. அவனை மட்டம் தட்டாதே. டோன்ட் லுக் டவுன் ஆன் ஹிம். டோன்ட், நிறைய வார்த்தைகள் இருக்குது, இது பிகினர்ஸ். டோன்ட் look down on him. Look down. Don't look down on him. Right. 149. Don't look down on him. லஞ்ச் டைமில் எல்லார்ட்டையும் பகிர்ந்து சாப்பிடு. மதிய உணவு வேளையில் உன் உணவை பகிர்ந்து கொள். ஷேர் யுவர் ஃபுட் வித் அதர்ஸ் டியூரிங் லஞ்ச் டைம். Share your food, SHARE, share your food with others, Share your food with others during lunch time. During, DURING, during lunch time, LUNCH, lunch time. லன்ச் டைமில் உன் சாப்பாடை பகிர்ந்து கொள். எல்லார்ட்டையும் பகிர்ந்து சாப்பிடு, தண்ணியாக சாப்பிடாது. ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் மச் வாட்டர், நிறைய தண்ணி குடி. ட்ரிங்க் மச் வாட்டர். ட்ரிங்க் மச் வாட்டர். ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர், DRINK. ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். லாட் ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடி. ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். I repeat, this wheel has come off. This wheel has come off. Have you filled your pen with ink? Have you filled your pen with ink? Penla ink nedichittiya? Have you filled your pen with ink? Befriend him. அவனை friend ஆக்கிக்கோ. The point of the pencil has broken. Pencil உடைய மொனை ஒடிஞ்சிட்டு. My rubber has got chipped off. பிஞ்சிட்டு ரப்பர். பி ஜோவியல், நல்ல கலகலப்பாயிரு. பி ஜோவியல். டோன்ட் பி இன்டிஃப்ரெண்ட் டு ஹிம். அவனை அலட்சியப்படுத்தாதே. டோன்ட் லுக் டவுன் ஆன் ஹிம். அவனை இளக்காரமாக பார்க்காதே. ஷேர் யுவர் ஃபுட் வித் அதர்ஸ் டியூரிங் லன்ச் டைம். லன்ச் டைமில் மற்றவங்க கூட பகிர்ந்து சாப்பிடு. ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். கிவ் மீ அ லிட்டில், எனக்கு கொஞ்சம் தா. கிவ் மீ அ லிட்டில் வாட்டர். இங்கே ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். ஸோ ஹவு டு ப்ராக்டிஸ் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் நிதானமாக இது திரும்ப 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 கேட்டு சொல்லி பழகணும். ஒவ்வொரு சென்டென்ஸும் மினிமம் 10 times யூ ஹேவ் டு ரிப்பீட். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் 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 மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஓகே, அடுத்த சிடியில் பார்ப்போம்.
எல்லா புகழும் இறைவனுக்கே.